Tamil Nadu State Board Syllabus, Class 11 Physics, Unit 3, Laws of Motion, 2-3 mark question and answers. Come on, let us continue with our studies. Question number 1, state Newton's first law. Answer, every object continues to be in the state of rest or of uniform motion unless there is an external force acting on it. இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஒவ்வொரு பொருளும் தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்க முயற்சிக்கும். எப்பொழுது? unless there is an external force acting on it. வெளியில் இருந்து புறவிசை ஒன்று அதன் மீது செயல்படாதவரை அது தன்னுடைய ஓய்வு நிலையிலோ அல்லது தன்னுடைய இயக்க நிலையிலோ சீரான இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்க முயற்சிக்கும். இதுதான் நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. Question number 2, state Newton's second law. Answer, the force acting on an object is equal to the rate of change of its momentum. இப்போ இந்த செகண்ட் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளின் மீது செயல்படுகிறதான விசை அப்பொருளின் உந்தம், மொமெண்டம்னா என்ன? உந்தம். உந்தம்னா என்ன? இங்க ஸ்மால் பி இருக்குல்ல, அதான் உந்தம், அதாவது நேர்கோட்டு உந்தம். அதனுடைய மாறும் வீதத்திற்கு சமமாக இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஃப் வெக்டார் அதுதான் எனது விசை, த ஃபோர்ஸ். இங்கே இந்த ஸ்மால் பி அப்படின்றது தான் எனது மொமெண்டம். ஆக்சுவலாக இங்கே மொமெண்டம்னா அது எதை குறிக்குதுன்னா லீனியர் மொமெண்டம். இப்போ டிபின்னா என்ன? சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். எதை பொறுத்து அது சேஞ்ச் ஆகுது? டைம், காலத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அதனால அது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ன்றோம். அப்போ ஒரு பொருளின் மீது செயல்படுகின்றதான விசையானது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டத்துக்கு எப்படி இருக்கு? சமமாக இருக்கு. இதுதான் நியூட்டன் செகண்ட் லா. கொஸ்டின் நம்பர் 3, ஸ்டேட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஆன்சர், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படின்னா என்ன? ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு சமமான அதே நேரத்தில் அதற்கு எதிர் திசையில் செயல்படக்கூடிய ஒரு எதிர் செயல் விசை ஒன்று உண்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா F12 வெக்டார்னு இருக்கு. இப்போ இந்த 12ன்றது என்னது? இந்த 1ன்றது முதலாவது பொருளை குறிக்கிறது, இந்த 2ன்றது இரண்டாவது பொருளை குறிக்கிறது. இப்போ 1-2ன்னு எழுதணும்னா இரண்டாவது பொருளானது முதலாவது பொருளின் மீது செலுத்துகின்ற விசை, அதை தான் இது குறிப்பிடும். இந்த விசையானது இப்போ இந்த பக்கம் பார்ப்போம், F21 வெக்டார்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த முதல்ல எழுதப்பட்ட அந்த 2ன்றது தான் அந்த பொருளின் மீது விசை செயல்படுகிறதுன்னு அர்த்தம். இந்த 1ன்றது என்னது? முதலாவது பொருள் அந்த இரண்டாவது பொருளின் மீது விசையை செலுத்துகிறது. இதுதான் இதனுடைய பொருள். அப்போ இங்கே மைனஸ் போட்டிருக்கு. இப்போ இந்த ரெண்டு விசையும் ஒன்றுக்கொன்று சமமாக தான் இருக்கு, ஆனால் அதே நேரத்தில் எதிர் திசையில் அல்லது எதிர் விசையாக இருக்கிறது. இதுதான் என்னது? நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, ஸ்டேட் நியூட்டன் செகண்ட் லா அண்ட் டிரைவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபோர்ஸ். இப்போ இங்கே என்ன சொல்றாங்கன்னா, நியூட்டன் செகண்ட் லாவை ஃபர்ஸ்ட் அதை நம்ம சொல்லிட்டு அதுல இருந்து ஃபோர்ஸுக்கான ஒரு ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ ஆன்சர், இப்போ நியூட்டன் செகண்ட் லாவை சொல்லிடலாம். The force acting on an object is equal to the rate of change of its momentum. அது நமக்கு ஏற்கனவே தெரியும், அதுதான் டெஃபினிஷன். இப்போ அதை சொல்லியாச்சு. இப்போ இதுல இருந்து ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷனை நம்ம டிரைவ் பண்ணணும். இப்போ இந்த நியூட்டன் செகண்ட் லாக்குரியதை ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதிக்கிறோம். F vector is equal to dp vector by dt. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் F vector is equal to d by dt. P is equal to mv. இப்போ Pனா என்னது? லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும். அதனால இந்த P வெக்டார் இருக்கிற இடத்துல mvன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்க m ஸ்கேலார், அதனால அந்த வெக்டர் சிம்பிள் போடலை. வெலாசிட்டி வெக்டர்ன்றனால v வெக்டர் சிம்பிள் போட்டிருக்கு. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த m வெளியில் எடுத்துட்டு d வெக்டார் பை dt அப்படின்னு எழுதிக்கிறோம். இந்த next step F vector is equal to m into dv by dt is nothing but acceleration.
அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவல்னா ஆக்சலரேஷன். அதனால டிவி பை டிடி இருக்கிற இடத்துல நம்ம ஏ வெக்டார்னு போட்டுக்கிறோம். அப்போ ஃபோர்ஸுக்குரிய ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ வெக்டார். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏன்னு நம்ம பொதுவாக சொல்றது வழக்கம். Question number 5. Explain the three types of inertia or explain the types of inertia. Answer. Inertia of rest. அதாவது மூணு விதமான இனர்ஷியா இருக்கு. ஒன்று வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன், தேர்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். த inability of an object to change its state of rest is called inertia of rest. இப்போ ஒரு பொருள் இருக்கு, அது வந்து ஓய்வு நிலையில இருக்கு. அது தன்னுடைய ஓய்வு நிலையை தானே மாற்றிக்கொள்ள இயலாத அதனுடைய தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், inertia of restன்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து when a stationary bus starts to move, the passengers experience a sudden backward push. இப்போ ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கின்ற பேருந்து திடீர்னு என்ன பண்ணுது, ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா அதில் பேசஞ்சர்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க அல்லது உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களுடைய பாதங்கள் அது வந்து அந்த பஸ்ஸோடைய ஃப்ளோரோட அட்டாச்சாக இருக்கும். அப்போ வந்து அது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனோன்னே அந்த கால்களின் பாதங்கள் ஃபீட் வந்து அப்படியே மூவ் ஆக தொடங்கும். ஆனால் அந்த ரெஸ்ட் ஆஃப் த பாடி, மீதம் இருக்கின்ற பேசஞ்சர்ஸோடைய பாடி வந்து அந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், அது ஓய்வு நிலையிலே இருந்தனால அது ஓய்வு நிலையிலே இருப்பதற்கு அது முயலும். அதனால பின்னோக்கி விழுவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அடுத்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன்னா என்ன? த inability ஆஃப் an object to change its state of uniform speed on its own is called inertia of motion. இப்போ ஒரு பொருள் வந்து, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சீரான இயக்கத்தில் சீரான வேகத்தில் போய் கொண்டிருக்கு. அப்போ அதால் என்ன செய்ய முடியாது, தானே அதுவாகவே அதோடைய அந்த ஸ்பீடை மாற்றிக்கொள்ள இயலாது. ஏதாவது வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் செயல்பட்டால் தான் அதனுடைய ஸ்பீடை அதால் மாற்ற முடியும். இந்த தன்மையை தான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, when a moving bus is stopped suddenly, passengers move forward and hit against the front seat. இப்போ வந்து ஒரு மூவ் ஆகிக்கிட்டு இருக்க பேருந்து, இப்போ இயக்கத்தில் ஒரு பேருந்து இருக்கு. அப்போ அதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த பயணிகளுடைய கால்கள் வந்து அந்த ஃப்ளோர் தரையோட அட்டாச்சாக இருக்கும். அந்த பேருந்தானது திடீர்னு பிரேக் அடித்து ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களுடைய கால்களினுடைய பாதங்கள் அந்த தரையோடு இருக்கிறதுனால அது வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். ஆனால் அவங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த பாடி வந்து மூமெண்ட்டில் இருக்கிறனால, அந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியனால அது வந்து இயக்கத்திலேயே இருப்பதற்கு முயலும். அதனால அவங்க முன்னோக்கி சாய்ந்து முன்னால் இருக்கிற சீட்டில் போய் இடிச்சுக்கிடுவாங்க. இதுதான் இதற்குரிய எக்ஸாம்பிள். இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னா திசையின் நிலைமம். த inability ஆஃப் an object to change its direction of motion on its own is called inertia of direction. இப்போ ஒரு பொருள் வந்து என்ன செய்யுதுன்னா, அது தன்னுடைய இயக்கத்தினுடைய திசையை தானே அது என்ன செய்ய முடியாது, மாற்றிக்கொள்ள இயலாது. இப்போ அது வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் போகுதுன்னா அதே திசையிலே தான் போய்கிட்டே இருக்கும். அதுவாகவே என்ன செய்ய முடியாது, தன்னுடைய திசையை மாற்றிக்கொள்ள இயலாத அதனுடைய தன்மையை தான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, when the string of a whirling stone is cut suddenly, it moves tangentially to the circle. இப்போ வந்து ஒரு கல்லை வந்து ஒரு கயிற்றுலையோ அல்லது ஒரு கம்பியிலையோ கட்டி அதை வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது அந்த கயிற்றையோ அல்லது கம்பியையோ அப்படியே கட் பண்ணி விட்டோன்னா அந்த கல் வந்து வட்டப்பாதையில் போகாமல் அந்த வட்டத்தின் தொடுகோட்டின் திசையில தான் அது என்ன செய்யும், போகும். இப்போ இதுதான் வந்து எதற்கு எடுத்துக்காட்டுன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன், அதுக்கு எடுத்துக்காட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. Define inertial frames. Answer. The frames in which Newton's first law is valid are called inertial frames. இப்போ தமிழில் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னா நிலைம குறிப்பாயங்கள். அப்போ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, த ஃப்ரேம்ஸ் இன் விச் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் வேலிட் ஆர் கால்ட் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்.
இப்போ எந்தெந்த குறிப்பாயங்களில் நியூட்டனுடைய முதலாவது விதி உட்படுதோ அந்த குறிப்பாயங்களை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், நிலைம குறிப்பாயங்கள் அல்லது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், இன் தீஸ் ஃப்ரேம்ஸ் இஃப் அன் ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்சஸ் நோ ஃபோர்ஸ் இட் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஆர் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட். இந்த ஃப்ரேம்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஃப்ரேம்களில் ஒரு பொருளானது எந்த ஒரு விசையையுமே அது உணரவில்லை எனில் அது என்ன செய்யும் சொன்னா, அது தொடர்ந்து ஒரு நிலையான திசை வேகத்திலோ அல்லது ஓய்வு நிலையிலேயோ அது இருக்கும். இப்படிப்பட்ட இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் அப்படின்றோம். ஸோ வித் this video has come to an end. Let us continue with our studies in the next video.